என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பருவநிலையில் அதுவும் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோங்கிறது எப்படி இருந்தாலும் இந்திய பருவக்காற்றை மாற்றும். ஆண்டு மழையை ஒரே நாளில் கொட்டிடுச்சு சார், அது தாங்க முடியாது. வர்ற 26, 27 ஜூன் ஜூலை இருக்குது பாருங்கள், 27 ஜூன் ஜூலை அது பெரும் தாக்கத்துக்கு உள்ளாகும். கடும் மழை விட்டு விட்டு ஏதாவது உங்களுக்கு வெள்ள பெருக்கும், அது இதுமா கடும் மழையுமா இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றை நம்பி தான் இந்தியாவினுடைய 70% பகுதிகள் இருக்கு. ஆமாம், இந்த சூப்பர் எல்னினோ அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். ஜெம் டிவி நேயர்கள் வணக்கம். பேராசிரியர் முது முனைவர் ராமச்சந்திரா அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், உலகத்தை ஏற்கனவே ட்ரம்ப் பாடாய்படுத்திட்டு இருக்காரு, இப்போ வேற நேச்சர் வேற இன்னும் பாடாப்படுத்து போர். என்ன சார் இது, உலகம் இருக்குமா போயிடுமா சார்? சார் உலகம்லாம் என்ன ஒன்றும், உலகத்துக்கு என்ன சார் இருக்குது? உலகம் நம்ம என்ன பிஹேவ் பண்ணுறோமோ அதான் உலகம். நம்ம பிஹேவியர் வச்சு தானே நீங்கள் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறோமோ அதுக்குமா இயற்கையை நமக்கு திருப்பி தரும். நீங்கள் இயற்கையை நீங்கள் நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது ஒரு தட்டு தட்டும். ஆனால் இந்த 2026, 27 சூப்பர் எல்னினோன்றாங்க. ஆமாம் ஆமாம். அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு லானினோ எல்னினோ அப்படின்னா இல்லை சார், சார் எல்னினோங்கிறதா நம்ம லானினாங்கிறதுக்கு நமக்கு அது ஒரு கவலையே இல்லாத ஒரு விஷயம். எல்னினோ நமக்கு ஏன் கவலைப்படுறோன்னீங்கன்னா, நம்மளுடைய பருவநிலையை அது பாதிக்கும். நம்முடைய இந்தியாவினுடைய பருவநிலையை அது பாதிக்கும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்னினோ அப்படின்னா நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றுமே ஒரு சின்ன மேட்டர்ஸாக பயப்படுத்துகிறாங்க. எல்னினோங்கிறது பசிபிக் கடல்னு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் எல்னினோ ரீஜன்னு பேர். எல்னினோ ரீஜன்னா உங்களுக்கு சடனாக வெப்பமடைகிற ஒரு இடம். பூமியில் அதிகம் பசிபிக் கடலோட ஆழமான பகுதி நம்ம இந்த இந்தோனேசியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் இருக்குது. அது இந்த பிலிப்பைன்ஸு, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா இந்த பகுதியில் தான் சார் அந்த அதிகமான வெப்பத்தை இழுக்கும். அந்த வெப்பம் அதை வாங்கி அந்த வெப்ப காற்றை நமக்கு இந்திய பெருங்கடல் அப்படியே மேலை பெருங்கடல் வழியாக போகும். இது ரொட்டீனாக நடக்கிற ஒரு வெப்பக்காற்று சுழற்சி. இப்போ அந்த வெப்பக்காற்று சுழற்சிங்கிறது பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடு விண்டும்பாங்க. அந்த கால வியாபாரத்தில் போகிறவங்களுக்கு இந்த வெப்பக்காற்றை வச்சு தான் அப்படியே பாய்மர கடலில் வச்சான்னா கிழக்கே இருந்து வந்தாங்கன்னா அப்படியே மேற்கே எண்டு வரலும் போகலாம். ஆக கீழே நாடுகள்லேருந்து நமக்கு இங்கே தென்னாட்டுக்கு வர்றது, இங்கே தென்னாட்டிலேருந்தோ இல்லை மேலைக்கடல்லேருந்தோ அப்படியே மேற்கே போகிறது, ரோமாபுரி வரலும் போகிறதுனா அந்த ட்ரேட் விண்டுன்னு பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பூமி அந்த ட்ரேட் விண்டை எப்போ தள்ளுன்னு கேட்டிங்கன்னா, சராசரியாக கடலினுடைய வெப்பம் 23 டிகிரியாக இருக்கும். சராசரி வெப்பம் 23 டிகிரியாக இருக்கும். அப்போ அந்த வெப்பக்காற்று இந்த பக்கம் தள்ளும். இந்த வெப்பக்காற்று இந்த பக்கம் தள்ளிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சார். எல்னினோ எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்பக்காற்று இந்த பகுதிக்கு வராமல் வீக்காகி அது கிழக்கு நோக்கி போகும். பிரேசில், அமெரிக்கா பக்கம், தென் அமெரிக்கா. ஆமாம். அப்போ இந்த வெப்பக்காற்று வீக்காகி எல்லா இடத்துக்கும் பரவும். ஒரு பரவுதலான வெப்பக்காற்று கிழக்கு நோக்கி போனதுனால மேற்கு நோக்கி நமக்கு அந்த ட்ரேட் விண்டு இருக்காது. அந்த வருகின்ற அந்த மேற்கு நோக்கி வருகிற எப்பயும் உள்ள வெப்பக்காற்று இருக்காது. வெப்பக்காற்று இல்லைன்னா நமக்கு அது பாதிப்பு வரும். அந்த வெப்பக்காற்று இங்கே இல்லைன்னா அங்கே கிழக்கே போய் அதிக மழையை கொடுத்துரும். அதாவது அமெரிக்க நாடுகளுக்கு, தென் அமெரிக்க நாடுகளுக்கு அதிக மழையை கொடுத்துரும். நம்ம சைடில் வறட்சியை கொடுத்துரும். நமக்கு மேற்கு பகுதினா நமக்கு மேற்கு பகுதி அது. அப்போ எல்னினோவுக்கு மேற்கு பகுதி நமக்கு வெப்பக்காற்றை கொடுக்குறது. அந்த வெப்பக்காற்று வராதனால மழையளவு குறையும். இந்த வெப்பக்காற்று போய் தான் சார் மேற்கே போய் வடக்கே இருந்த துருவக்காற்றுகளும் ஒன்றா சேர்ந்து திருப்பி தென்மேற்கு பருவக்காற்றாக வரும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும் அரபிக்கடல்லேருந்து. இப்போ இந்த அரபிக்கடலில் இருக்கிற தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மழையளவு குறையும். இல்லைன்னா தடாலடி அடிக்கும். அப்போனா நீங்கள் சொல்கிறதுனா எல்னினோனால இந்த வருஷம் தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை, பருவக்காற்று, பருவமழை, தென்மேற்கு பருவமழை கொண்டு அதாவது சராசரி விட 92% தான் இருக்கும்
கம்மியாக தான் ஆமா இருக்கணும், சார். அப்பனா எல் நினோ தான். இந்த வருஷம் கிடையாது சார். அது என்னன்னு இந்த வருஷம் கேட்டீங்கன்னா, அது இல்லை 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 இந்தியன் மெட்டியாலஜி சொல்லியிருக்காங்களா சார்? அது வந்து இந்த ஆண்டு வந்து எல் நினோவை ஆரம்பிக்கிறதே ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிற்பாடு தான். ஆனா ஆகஸ்ட் செப்டம்பர் பிற்பார், ஆனா நம்மளுக்கு ஜூன் ஜூலை நமக்கு செப்டம்பர் இல்லை சார். ஆமா, அதனால அந்த South monsoon. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று வந்து அதுக்கு முன்னாடி இருக்கு. இருந்தாலும் பருவநிலையெல்லாம் தடுமாற்றம் வரும். பருவநிலையில் அதுவும் வந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது வந்து அதில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டால் இயற்கையிலேயே அந்த ட்ரேடு விண்டோடு சேர்ந்து இன்னொரு விண்டு சேர்ந்து வரும். நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனுங்கிறது அல்லது வடகிழக்கு பருவக்காற்று அதில் அந்த காலகட்டங்களில் இந்த வறட்சி விண்டு என்ன பண்ணும், வறட்சியான குறைவு வருது பாருங்கள். அப்போ வந்து ரொம்ப இங்கே வந்து வங்காள விரிகுடாவில் அதிகமான உஷ்ணம் வந்துடும். இந்த அதிகமான உஷ்ணம் அங்கங்கே வந்து மேகத்தை தூக்கும். அங்கங்கே மேகத்தை தூக்கி எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்ல முடியாமல் வடகிழக்கு பருவக்காற்றும் வருது. அதோடு வந்து அந்த பருவக்காற்று எல் நினோ காற்றும் வந்துச்சுன்னா, அது வந்து ஒரு வறட்சியான காற்று இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு சடனாக ட்ரை விண்டு வந்து ஒரு சுழற்சியை உண்டு பண்ணி டிப்ரெஷன் உண்டாகும். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உண்டாக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சைக்ளோன் பேர். இந்த எல் நினோவில் சூப்பர் எல் நினோன்னு சொன்ன பாருங்க. இந்த சூப்பர் எல் நினோங்கிறது சராசரி வெப்பத்திலிருந்து 23 டிகிரியிலேருந்து 24, 25 டிகிரி வரணும் வருது எல் நினோ. வெப்பமடைதல் கூடுதுன்னா அதை விட வந்து 24 to 27 3 டிகிரி கூட போகும். 3 to 4 டிகிரி கூட போகும். அப்படி அதிகமான கடல் வெப்பம் வந்து கூடி போச்சுன்னா அதுக்கு பேர் லானினோ. எல் நினோட சூப்பர் எல் நினோ. இந்த எல் நினோ சூப்பர் எல் நினோங்கிறது வந்து எப்படி இருந்தாலும் இந்திய பருவக்காற்றை மாற்றும். இந்தியாவில் பருவமழையில் அடாவடி பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு எல் நினோ காலங்களில் வந்து நம்ம வந்து பேரிடர்வுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த எல் நினோ காலத்தில் தான் 2015 பயங்கரமான மழை, 24 அதனால இன்ன வரல ஒரு 5 1997 அது மாரி நடந்திருக்கு சார். 2023 அது மாதிரி நடந்திருக்கு இல்லை? உங்களுக்கு அதனுடைய தடம் வந்து ஒரு பயமுறுத்தலை கூட்டிக்கிட்டே போகுது. அதாவது அவனுக்கு எக்ஸ்ட்ரீமிட்டிஸை கூட்டுது. அதாவது அதிதீவிரம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதனுடைய தாக்குதல் இருக்குது பாருங்கள். அதன் தாக்குதம் வருடம் கூடிக்கிட்டே போகுது. 24 வந்து நடந்த எல் நினோ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ பெரிய புயல் வெள்ளம்லாம் வந்து தெரியும். இப்போ இதனுடைய கூடுதல் தாக்கம் இருக்கனால இப்போ 26, 27 இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். உனக்கிட்ட காயல் பட்டத்தின் ஒரே நாள் 400 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சார். 400 mm 40 சென்டிமீட்டர் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு 40 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் ஒரு மாதம் ஒரு வருடத்துக்கு பெய்ய வேண்டிய ஆண்டு மழையை வந்து ஒரே நாளில் கொட்டிடுச்சு சார். அது தாங்க முடியாது. அப்போ வந்து அந்த திடீர் மழைக்கு வந்து வாழ்வாதாரம் அப்படியே அடிபடும். ஓடைகள் ஆறுகளுக்கு எல்லாம் நிரம்பி வழிஞ்சு வீட்டுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் பூந்து விளையாடும். மனித நடமாட்டம் இது இப்போ பயமுறுத்தும். மிருகங்களுக்கு மொத்தமாக காப்பாற்ற முடியாது. அப்போனா சரி சார். இப்போ வந்து சூப்பர் எல் நினோ எதாச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எல் நினோ விட கூடுதலாக ஒரு 3 டிகிரி 4 டிகிரி கூட 4 டிகிரி அதிகமாக இருக்குன்னா, அப்போன்னா தமிழகம் மட்டுமா இல்லை இந்தியா முழுவதுமே இப்படி ஒரு உங்களுக்கு இது தாக்கக்கூடியது வந்து நம்மளுடைய தென்மேற்கு பருவக்காற்றை தான் கூட தாக்கும். அதனால் வர்ற இந்த வருஷம் ஜூன் ஜூலையில் ஒரு 70% தாக்கம் இருக்கும். வர்ற 26, 27 ஜூன் ஜூலை இருக்குது பாருங்கள். 27 ஜூன் ஜூலை அது பெரும் தாக்கத்துக்கு உள்ளாக்கும். ஏன்னா எல் நினோட சூப்பர் எல் நினோடைய சென்டர் பீரியட் அது. அதனால் அடுத்த வருஷம் இந்த ஏப்ரல் மே ஜூனில் கூட கடும் மழை ஒரு விட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு வெள்ள பெருக்கும் அது இதுமா கடும் மழையுமா இருக்கும். 27 வந்து இதை விட கூடுதலாக இருக்கும். அது 23 டிகிரி தானே. அந்த 23 டிகிரி வெப்பக்காற்று வந்து நமக்கு பூமி உண்டானதுலேருந்தே இருக்குது. அதனால் அந்த காற்று நம்மளை ஒன்றும் பண்ணாது. காற்றினுடைய கடல் உஷ்ணத்தில் கூட்டி அதை இங்கே தள்ளும் பொழுது தான் நமக்கு பிரச்சனை. இப்போ பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போனா அடுத்த 12 மாதங்களுக்கு கடுமையான வறட்சியும் ஏற்படும், வெப்பமும் ஏற்படும், உயிர்களுக்கும் பாதுகாப்பு. வறட்சி, வெப்பம் இல்லைன்னா திடீர் வெள்ளம், நிலத்தடி நீருக்கு போகாமல்
மேலேயே பிதுங்கிட்டு வந்து அந்த நல்ல அதிக மண் உள்ள பகுதி, இப்போ நீலகிரி, மூணாறு, பொள்ளாச்சி அந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மண் அதிகமாக 40-50 அடி உயரமுள்ள மண் இருக்கும். இதில் அதிகமான மழை பெஞ்சதுன்னா அந்த மேல் மண் அப்படியே சோக்காயி இல்லை அப்படியே தளன்னு உருகி அப்படியே ஒரு மலையில் மண் இருந்தால் அப்படியே நழுவிடும். வயநாடில் வந்து உங்களுக்கு வயநாடு இன்சிடென்ட்ங்கிறது வரலாறு பெரிய பிரச்சனை. இமாச்சல் பிரதேஷ் 8 கிலோமீட்டர் அப்படியே காணாத போச்சு. ஆமாம், வயநாடு 8 கிலோமீட்டர் ஒரே நாளில் காணாத போச்சு. ஹிமாச்சலில் உங்களுக்கு போன வருடம் பெரிய நிலச்சரிவுகள் வந்து 27 நிலச்சரிவுகளுக்கு மேலே. ஆமாம் சார். அந்த உத்தராஞ்சல் மாவட்டம், அந்த ஹிமாச்சல் பிரதேசம் 2 மாநிலங்களில் சரியான பேரிடர். அப்போனா அது லானினோ காலத்தில் ஏற்பட்டது. இப்போ எல் நீனோ, அதுவும் சூப்பர் எல் நீனோன்னா இன்னும் பேர் இல்லை. இதில் தான் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து குறையுன்றன. இந்த வருஷம் வந்ததுன்னா இது 6வது முறை. இப்போ இந்த எல்னினோ பகுதி வந்து தாக்கத்தை கூட்டுமை ஒழிய இன்னமும் குறைக்காது. அதாவது அதிகமான வெப்பத்தை தான் கொடுக்கும். வெப்பத்தால் உண்டாகிற மேகம் கூடுதல் பாருங்கள், அதை வச்சு தான் நமக்கு மழை. இப்போ மேக அடர்த்தி வந்து இல்லாமல் அங்கங்கே மேகம் வந்து அவ்வப்போது திடீர் மேகம் ஏறி திடீர் மேக வெடிப்பு வந்து திடீர் மழை பெய்யும், இல்லைன்னா வறட்சி வரும். அப்பனா இதுக்கு ரெண்டுத்தில் எது சார் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு? மேக வெடிப்புக்கு அதிகமான மேக வெடிப்பு அதிக பாசிபிலிட்டி. வறட்சி சார், மேக வெடிப்பு வந்து திடீர் மழையும் ஒரு 4 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டிடுச்சுன்னா மீதி நாள்லாம் வறட்சிக்கு தான் போகும். இது வெள்ளமும் கூடிய வறட்சியும் கூடிய வெள்ளம், இப்படி ஒரு இப்போ இந்த மாதிரி இதை பழைய காலத்தில் நம்ம பழகினதில்லை. அப்போனா இது வந்து இதனால் புதுமையான ஒரு பயிற்சி சார். இப்படி 2 மாறி அதிகமான மழையும் பெய்யுது, அதிகமான வறட்சி வெப்பம் இருக்குது. அப்போனா இது ஃபேக்டரியா, இந்த வைரஸ் இதனால் தொற்றுக்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இதுக்கு தொற்றுக்கள் இதில் வாயு சார், நீர் வழியாக பரவுகிற நோய்கள் தான் இருக்குமே ஒழிய அக்காலகட்டங்களில் வந்து பெரிய இதாக இருக்காது. கோடை காலங்களில் தான் இந்த வெப்பம் இருக்கும். அந்த கோடை காலங்களில் தான் வைரல் நோய் அதிகம் சார். இப்பயே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 119 டிகிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இரவில் 40 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்ப காற்று வீசுதுன்றாங்க சார். சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள பயமே அது இன்னும் மக்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கல. இந்த வார்மிங் பீரியட் வந்து எக்ஸ்டென்ஷன், அதை நீட்டிப்புமாங்க. ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து வெப்பம் குறைஞ்சிரும், வெப்ப கதிர்களாக வாங்கிடும். இப்போ வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடினோட அளவு கூடி அந்த வெப்ப கதிர்களை மேலே நவுத்த மாட்டேங்குது, ஆகாய மண்டலத்துக்கு நவுத்த மாட்டேங்குது. இங்கேயே ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி வெப்பத்தை அப்படியே உள்ளே வச்சுருக்கு. அந்த வெப்பம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் குளிர்காற்று வந்தாலும் அந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு போக முடியல சார். இந்த லால்னினோ காலத்திலே இங்கே தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் சென்னையே 108 டிகிரி வந்துடுச்சு சார். ஆமாம் ஆமாம், கண்டு இருக்கு. ஆமாம். வேலூர் இன்னும் அந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த இது வந்து இப்போ வந்து இந்த எல்னினோனாலும் சூப்பர் எல்னினோனாலும் அக்டோபர் வரைக்கும் கடுமையான வெப்பமும் இருக்குன்றாங்களே. நான் தான் சொல்கிறேன், வெப்பம் கடலில் வெப்பம் கூட்டிடுச்சு. அந்த வெப்ப காற்றுகள் வந்து நம்மளை தான் தாக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி இல்லை, இந்த வருடமே மெரினாவில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வெப்பக்காற்று. நீங்கள் எந்த காலமும் வெப்பக்காற்று எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் 6 மணிக்கு போய் இப்படி ஒரு வெப்பக்காற்று வெதுன்னு அடித்து நான் பார்த்ததில்லை. 6 மணிக்கு எப்படி போனீங்கனாலும் ஒரு குளிர்ச்சியான காற்று கடற்கரையில் கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், அதே கண்டிஷன் தான் இன்றைக்கும். வெப்பக்காற்று கபகபகபன்னு தான் வருது. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, வெப்பமானது இன்னும் வந்து பகல் நேரத்திலும் வெப்பம், அதை தொடர்ந்து இரவு நேரங்கள்லையும் விடியகாலம் 3 மணி 4 மணி வரைக்கும் வெப்பம். 5 மணிக்கு கொஞ்சம் பிழைக்கலான்னு தூங்கும்போது திருப்பி 7 மணி வந்துடுது, திருப்பி வெப்பம் சாத்துது. அதனால் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் லெவலுங்கிறது நம்ம தாங்கக்கூடிய சக்தியை தாண்டிய லெவல் இருக்குது பாருங்கள், அது கூடிக்கிட்டே போகுது. அப்போ நீங்கள் சொல்கிற அப்போன்னா இப்போ தென்மேற்கு பருவக்காற்று மழையும் நம்மளுக்கு கை கொடுக்க போகுது இல்லை. இந்த வடகிழக்கு பருவமழை ஒன்றி வடகிழக்கு பருவக்காற்றுங்க, அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து உங்களுக்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை ஓரம் மட்டும்தான் வடகிழக்கு பருவக்காற்று. உங்களுக்கு எஞ்சிய வடநாட்டுக்கு அது கிடையாது. ஆமாம் சார். அதனால் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியாவை உறுதிப்படுத்தக்கூடியது. அதில் வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக வறட்சிக்கு உட்படும். அப்போனா இந்த பருவ
மழையை நம்பி தான் இந்தியாவில் 70% இருக்குது சார். சார் நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்றை நம்பி தான் இந்தியாவினுடைய 70% பகுதிகள் இருக்குது. ஆமாம். இந்த 30% பகுதி கூட இது வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது நமக்கு கிழக்கு கடலோர பகுதிகள், கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வரையிலும் தமிழகத்துக்கு மட்டும்தான் அந்த மழை. அப்போனா இதில் அந்த மழையை நம்பி, பருவமழை நம்பி 66% அந்த விவசாய அந்த மழையை நம்பி இருக்காங்க. அப்போனா இந்த 2026-27 விவசாயம் பொய்த்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை சார்? விவசாயம் பொய்த்து போகுதோ இல்லையோ, வருகிற நீர் ஆதாரத்தை நம்ம பிடிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் ஏப்ரல் மே ஜூன் வரலும் 3 மாத வெப்பம், அந்த உச்சியில் அடிக்கிற வெயிலில் வந்து மனித வாழ்வியலுக்கே மொத்த ஒரு மிரட்டல். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி அடாப்ட் வந்து அதிகமான வெப்பம் இல்லை, அது இல்லை எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஹியூமன் கம்ஃபர்ட் லெவல் 24 டிகிரி. அது வந்து ஒரு 32 டிகிரி வரலும் தாக்கு பிடிக்கும். 39 வரலும் இப்போ தாக்கு பிடிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 to 39 கூட நம்ம தாங்கிக்கிறோம். எப்படியோ ஃபேன் போட்டோம், நிழலில் நின்னோம், போட்டிக்கிறோம். 37 டிகிரி உங்களுக்கு வெப்பம், இல்லை 39 டிகிரி வெப்பம். போன வாரம் 41 வந்துருச்சு. அதை இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா 28லேயே நிற்கி 38, 28 to 36 வரலையும் நிற்கிது. அது அந்த வெப்பம் கடத்தலுக்கு இல்லை. வெப்ப கடத்தல் வானிலை மண்டலத்துக்கு போகாத அளவுக்கு கார்பன் உமிழ்வு கூடி போச்சு. சரி சார், இதை குறைக்கணும்னா மேலாண்மை என்னதான் கையாள சார்? குறைக்கிறதுக்கு ஒரே வழி சார், நம்ம இந்த கார்பன் உமிழ்வு, நிலக்கரி, பெட்ரோல், டீசலை குறைச்சி தான் ஆகணும். ஆமாம் சார். அதை உங்களுக்கு உலகம் குறைக்க மாட்டேங்குது. இன்னும் முன்னேற்றம் நாகரிகங்கிற பேரில் இன்னமும் கூடிக்கிட்டு தான் போகுது. உலக நாடுகள்லாம் மிரட்டுறாங்க, குறைச்சிங்க எல்லாருன்னு. அவங்களால வந்து இதுதான் சார், அங்கே ஏற்பட்ட தொழில் பூச்சி தான் 1800 சார். 1800 தொழில் புரட்சியில் வந்து நம்ம வந்து 1970 தான் சார் கொஞ்சம் எந்திரிக்கிறோம். சைனாவும் இந்தியாவும் கொஞ்சம் இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு மேலை நாட்டுக்கு பார்வைக்கு நீங்களாம் எந்திரிச்சு தான் வந்து இவ்வளோ புகையை கக்குறீங்க, உங்களால் தான் வீணாக போச்சுன்னு இப்போ திட்டுறாங்க. நம்ம சொல்கிறத வந்து எப்பா நீ 200 வருஷம் பண்ண, இப்போ தான் எங்கள் மக்கள் வளர்ச்சிக்கு வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போனா நீங்கள் இந்த மழை பெய்தும் வறட்சி, மழை பெய்யலாம் பெரும் வறட்சியும் வேளாண்மையினுடைய குறைப்பும் எதிர்காலத்தில் கட்டாயம் இருக்கும். அப்போனா இப்போ ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மாறுனால ரூபாய் மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சு, விலைவாசி கூடிக்கிட்டு இருக்கு, வேலையில்லா திண்டாட்ட கூடிக்கிட்டு இருக்கு, உணவு பஞ்சம், இந்த வறட்சி ஏற்படும் போது உணவு பஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும் போது, அப்போனா இந்த 2026 இந்தியாவுக்கு மாத்திரம் சோதனை காலமா இல்லை உலகத்துக்கே? பருவநிலை மாறியது நம்முடைய இந்தியாவுக்கு. எரிசக்தி தான் சார் இன்னைக்கு வந்து உலகத்தை எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இந்த கேஸ் இல்லைன்னா யாரும் உங்களுக்கு நாகரிக பாதையில் ஒரு இன்ச்சு நவர முடியாது. ஆக வந்து எதிர்காலத்தில் எரிசக்தி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எரிசக்திக்கு மாற்று எரிசக்தியை உண்டாக்கி ஆகணும். இருக்கிற எரிசக்தியை வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமாக அதிநவீன தொழில்நுட்பத்தில் கையாளணும். அப்போனா இந்த 2026-27 காலத்தில் வெப்ப அலை, ஹீட் பேஸ் அதிகமாக இருக்கும், அதனால உயிர் இழப்புகளும் அதிகமாக ஏற்படும். இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆமாம் சார். இதே அளவுக்கு இன்னும் ஒரு 2 டிகிரி கூடும், 4 டிகிரி, 2 to 4 டிகிரி கூடும். 4 டிகிரி கூடும்போது இன்னும் அதிகமான உயிர் சேதம். இப்பயே உங்களுக்கு வந்து டெல்லியில் இவ்வளோ அடிக்குது, சராசரியாக 140 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு போச்சு. அதாவது உங்களுக்கு 46-47 டிகிரிக்கு போகுது. அப்போனா தமிழகத்தில் இந்த இன்னும் தாங்க முடியாது சார். வட இந்தியாலாம் இன்னும் வந்து உங்களுக்கு தாளாது வாழ்க்கை. நமக்கு தென்னிந்தியாவில் ஒரே ஒரு சார், வங்கக்கடல் ஒரு காப்பாற்றுற ஒரு இடம். எவ்வளவு தான் அதில் உங்களுக்கு பெரும் ஆபத்தை கொடுத்தா கூட கொஞ்சம் வங்கக்கடலினுடைய தாக்கம் நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு குளிர்காற்றை கொண்டு வருதுல்ல. அப்போனா சார் இப்போ சார் இந்த தமிழகத்தை ஒட்டியிருக்க கடற்கரை 14 மாவட்டங்கள் இந்த சூப்பர் எல்னினோ பெரும் பாதிப்பு இருக்கிறது. இதில் பெரும் பாதிப்பு சார் அந்த புயல் தடங்கள் இருக்குது. அது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டு ஒரிசா, நாகப்பட்டினம் டு ஒரிசா, கலிங்கம், அந்த நம்ம பழைய ஒரிசா கலிங்கங்கிறது விசாகப்பட்டினம்னு வச்சிங்களேன். விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினத்திலிருந்து நாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் நம்மளும் சென்னையும் இருக்கணும். சென்னையோ கடலூரோ எல்லாம் இந்த நாகப்பட்டினம் டு விசாகப்பட்டினம் சார்.
இது வந்து ரொம்ப அடி வாங்கக்கூடிய இடம். அப்போனா இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த லானினோ இதுலேயே 108 டிகிரி நம்ம பார்த்துட்டோம். அப்போனா சூப்பர் இன்னொரு 4 டிகிரி, இன்னொரு 4 டிகிரி 112 115 போயிடுமா? ஆமாம், உங்களுக்கு 112 டிகிரிக்கு மேலே இருக்கும். 112 இது ஃபாரன்ஹீட் இருக்கும். அப்போனா அதாவது 2027 இது அதிகமாக இருக்குன்றீங்க. 2020 அடுத்த இதே மே மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான வெப்பமும் இருக்கும், கூடுதலான தடாலடி தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும். அப்படி இது சரி சார். இந்த இது லானினோ மழை இதுக்கு எல்னினோ, அதுவும் சூப்பர் எல்னினோ இரண்டும் கலந்து தடாலடி மழையும் அதிகமான வறட்சி இப்படி ஏற்பட இந்த கால சுழற்சி ஏன் சார்? அது சார் இந்த கால சுழற்சி நம்ம இயற்கையில் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்னினோங்கிறது 1950க்கு மேலே தான் மேலே அப்படியே உற்பத்தி ஆகுது. இது வந்து உங்களுக்கு கார்பன் உமிழ்வோட இயற்கை அதோட ஒட்டி போகுது. இந்த காலநிலை மாற்றம், காலநிலை மாற்றங்கிறதே கார்பன் உமிழ்வால் தான். அப்போ அதில் மொத்தமாக சொல்லிட்டோம் காலநிலை மாற்றம்னு. நம்ம இப்போ பருவ காலங்களில் பருவமழை பெய்யாது, கோடை காலங்களில் பயங்கரமான கோடை அடிக்கும், வறட்சி வரும்போது பயங்கரமான வறட்சி வரும், வெள்ளம் வரும்போதும் தடாலடி. இதெல்லாம் நம்ம அதை இப்போ சரியாக கால கணக்கிட முடியல சார் அறிவியலால். அதனால தான் அதை கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டாங்க, மொட்டையாக வந்து காலநிலை மாற்றத்தின் படு விளைவுகள் அப்படின்னு அப்படியே அதை அப்படி மொட்டையாக நிப்பாட்டிட்டோம். அப்போனா இனி வந்து பருவமழை காலங்களும் மாறும் இல்லை? கண்டிப்பாக சார். பொதுவாக நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்ட வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரத்தில் துவங்க. அப்போனா அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், அந்த பருவநிலை நமக்கு அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்று வரும். அது எல்னினோடு சேர்ந்து அந்த காலகட்டங்களில் வரும்போது எப்படி அது மாறும்? புயலாக மாறுமா, இல்லை அதிக கனமழையோடு நின்றுக்குமா அப்படிங்கிறதா பண்ணிக்கு வறட்சி ஏற்படும். அப்போ வறட்சி வராது, அதிக கனமழை வரும், இல்லைன்னா புயலாக மாறும். அப்போனா இப்போ ஏற்கனவே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நம்பத்தகாத மழை காலமாக இனிமேல் மாறும். அப்போனா தென்மேற்கு பருவக்காற்று மழை, தென்மேற்கு பருவமழை அப்போனா அதுவே 92% சராசரி விட கம்மியாக இருக்குது. அப்போனா உள் மாவட்டங்களில் ஏற்கனவே வட மாநிலங்கள் தான் அதில் ரொம்ப பாதிப்பு. நமக்கு பாதிப்பு இல்லை சார். நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றால பெரிய பாதிப்பு என்னைக்கு இல்லை. இல்லை கொஞ்சம் நீங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் அதில் தான் மழை, அதில் அங்கே மழை, அங்கே திடீர் மழை அடிச்சதுன்னா அங்கே நிலச்சரிவு வருமே. ஆமாம், நிலச்சரிவு பிரச்சனை. அப்போனா இந்த சூப்பர் எல்னினோனால உங்களுக்கு நீலகிரியும் வால்பாறை உயர் மலை இருக்குல்ல, மலையினுடைய உச்சிகள் இருக்குல்ல, அங்கே உயர்நிலை வாழ்வார பகுதிகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சூப்பர் எல்னினோனால ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை கைவிட போது, வடகிழக்கு பருவமழையும் கைவிடாது. அது தீவிரமடைகிறது எந்த வழியாக தீவிரமடையுதுன்னு தெரியாது. தீவிரமடை ஆனால் உள் மாவட்டங்கள் வறட்சி அதிகமாக இருக்கும்ல சார்? உள் மாவட்டங்களில் வறட்சி அதிகமானு சொல்ல முடியாதுங்க. வறட்சி வெள்ளப்பகுதி அதிகமாகிடும், வெள்ளக்காடாக வந்துடும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அந்த வெள்ளத்தை சேகரிக்கிறது தான் வாழ்க்கை நமக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த சூப்பர் எல்னினோ அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும், வெப்பநிலை கூடும், நார்மல் எப்பயுமே இதை விட சராசரி 4%. அப்படின்னா அது இது தானே, வறட்சி தானே. இது போய் சார், இது வந்து மேற்கு கடைக்கு போய் மேற்கு கடற்கரையிலேருந்து அங்கே வந்து வடக்கு துறந்து வர காற்றையும் சேர்த்துக்கிட்டு அது வந்து தென்மேற்கு பருவக்காற்றாக மாறுது. இப்போது அதிகமான உஷ்ணப்போடு இருக்கிற இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து தடாலடியாக இருக்கும். திடீர்னு மேகம் சேர்க்கும், திடீர்னு வெடிக்கும், திடீர்னு வந்து மழை இல்லாமல் இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இழந்து இருக்கும். அதாவது இந்த பருவநிலை பருவக்காற்று பருவமழை ஆமா, இது இப்ப 1 மாதம் பெய்து கொண்டிருந்து தொடர்ந்து இனி வந்து பெய்யும், ஒரு 20 நாள் கேப் விட்டு அடுத்தது பெய்யும், இல்லைன்னா ஒரே நாள்ல பெய்திருது சார். அப்படி ஓரிரு நாள்லேயே பெய்திருது. இப்ப நமக்குள்ள மனக்கவலையெல்லாம் இந்த ஒரே 2-3 வாரங்களில் கொட்டி தீக்கிற மழை எனக்கு வேண்டியதில்லை. எனக்கு ஒரு 3 மாதங்கள் சராசரியாக வரணும். அப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி 2015 சென்னை கண்ட பெரும் வெள்ளத்தை விட சூப்பர் எல்னினோ கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். அப்போனா வர்ற அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரொம்ப பேரிடர் காலம்.
எல்லாருமே தனிப்பட்ட மனிதர்கள், அரசு இயந்திரம் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போனா 10 நாள் 20 நாள் 1 மாதம் தண்ணித்தில் தத்தளிக்க வேண்டியதுதான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தகவமைச்சுக்கணும், சேஃபாக இருக்கணுன்றீங்க. எல்லாம் இனிமேல் எதிர்காலமே சார் மேலாண்மை திட்டம் தான். மேலாண்மை திட்டம். அப்போனா 2026 படும் மோசமான வருடமாக இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் படு மோசமாக இருக்கும். அப்புறமா 2027 தொடக்கத்தில் அது இன்னும் வெப்பம் பெரும் வறட்சி வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்படி ஏற்பட போகுது. அப்போனா 2026 சரி 2027 சரி ஒரு கண்டம், மிக கண்டம். இந்தியாவுக்கும் கண்டம், தமிழகத்துக்கும் கண்டம். ஆமாம். இப்படி தான் இருக்கும்போது சரி சார், இந்த சூப்பர் எல்னினோ எத்தனை காலத்துக்கு இருக்குது சார்? சார் ஓராண்டு காலம் தானே சார். பொதுவாக ஒரு ஓராண்டு காலம் நீட்டிக்கும். அப்புறம் வந்து அந்த எல்னினோ வந்து அப்படியே குறைஞ்சிடும். லால்னினோ வந்து ஆமாம் ஆமாம் சார். ஆனால் லால்னினோ பார்த்தீங்கன்னா 2021 2026 வரைக்கும் இருந்தது சார். சார் லானினாங்கிறது நமக்கு பாதிப்பு இல்லாமல் பருவநிலையாக மாறும். நமக்கே நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிடுங்க. லானினா பகுதியில் நம்ம பருவநிலையை அது தாக்காது. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றாக மழை பெய்யும், வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பாற்ற மழை பெய்யும். அதில் எந்தவித சைக்ளோனும் எதுவும் வராமல் அமைதியான மழையை பெய்து என் விவசாயமோ என் உற்பத்தி பொருளை எதையும் பாதிக்காது. எல்னினோ காலங்கள் பாதிக்கும். அதுவும் சூப்பர் எல்னினோ இருக்கு. இன்னொரு உங்களுக்கு தடாலடியில் ஓவர் தடாலடி. அப்புறம்னா சூப்பர் சைக்ளோன் பார்க்கலாம். ஆமாம், உங்களுக்கு சூப்பர் சைக்ளோன் வரலாம். இன்னும் வரும் நம்ம சூப்பர் சைக்ளோனை சந்திக்கல. ஒரு வேளை வரலாம் தாரு. இப்போ அது சூப்பர் எல்னினோ இருக்கிறதுனால சூப்பர் சைக்ளோன். ஆமாம். அப்பனா வட அமெரிக்கா மணிக்கு 110 கிலோமீட்டருக்கு மேலே 160 கிலோமீட்டர் ஒன்று சைக்ளோன். ஆமாம் சார். இது 160 கிலோமீட்டருக்கு பர் ஹவருக்கு மேலே காற்று தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்று தரத்துச்சுன்னா அது சூப்பர் சைக்ளோன். ஆமாம் சார். ஆனால் வட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இதே சைக்ளோன் சூப்பர் 220 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்ட்டு எல்லாமே பறந்து போகும். எல்லாமே அது எல்னினோ அவங்களுக்கு வந்து எல்னினோ பீரியட்ல அந்த மாதிரி நமக்கு உள்ள எல்னினோ பீரியட்ல அவங்களுக்கு அடிக்காது சார். லானினா நமக்கு வருது இல்லை, அங்கே அடிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த சூப்பர் சைக்ளோன் வந்து அந்த வேகத்தில் இருக்குமா எப்படின்ட்டு கணிக்க. சூப்பர் சைக்ளோன் பேராபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அது வேகத்தையும் கணிக்க முடியாது. வேகத்தை கணிக்க முடியாது, காலத்தை கணிக்க முடியாது, அந்த ஆபத்தினுடைய அளவையும் கணிக்க முடியாது. ஆபத்தையும் அளவு நீங்கள் அவ்வப்போது நம்ம வானிலை அறிக்கையை காட்டுக்கிட்டு அன்ற காலகட்டத்தில் இப்போ நான் இன்னைக்கு 2026 அக்டோபர் நவம்பர் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தான் சொல்ல முடியும். அது அன்றைய தேதிக்கு வர்ற அக்டோபர் நாளைக்கு அன்னைக்கு உள்ள முதல் நாள் வானிலை அறிக்கையை வச்சு தான் அடுத்த நாள் கணிக்க முடியும். உங்களுக்கு இப்போ வானிலை அறிக்கையெல்லாம் ஒரு அடுத்த 24 நேரத்துக்கு சொன்னதெல்லாம் அடுத்த 2 மணி நேரத்துக்குன்னு வந்துடுச்சு. ஆக உங்களுக்கு வானிலை 24 நேரம் கணிக்க முடியாத ஒரு காலம் போ. அப்போனா ஏற்கனவே இந்த ஈரான் அமெரிக்கா வாரால படு துன்பத்தில் கண்டுகிட்டு இருக்கும், ட்ரம்பால் பெரும் ஆபத்தில் இப்போ இந்த இயற்கையும் இந்த சூப்ரோ. ஆமாம் சார், நமக்கு ஏற்கனவே எரிசக்தி பொருளாதாரத்தில் அடி வாங்கியிருக்கோம். அதோட இயற்கையும் நமக்கு பொருளாதாரத்தை அடி வாங்கினோம்னா 2 பக்கமும் உதை, முன்பக்கமும் உதை பின்பக்கமும் உதை. அப்போனா மக்கள் பெரும் திண்டாட்டம் பிதுங்க வேண்டியதான், மொழி பிதுங்க வேண்டியது. வேலையில்லா திண்டாட்டம், உணவு, இயற்கை பேரிடர்வு, மக்களுடைய பரிதாபமான நிலை, வாழ்வாதாரம் மொழி பிதுங்கி நிற்கும். எல்லாமே இதுதான். அதனால் அரசு இயந்திரமும் அரசும் முன்னெச்சரிக்கையாக இருந்து நம்மளை எல்லாத்தையும் மக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். உங்களுக்கு எல்லா மேலாண்மையும் வச்சுக்கணும். ஓகே சார், உண்மையிலே இதை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த புதிதாக வந்து உள்ள தமிழக அரசும் மத்திய அரசும் இதை எந்த அளவில் கையாளப் போகிறது பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.